அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்புல வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17/5/2026 முதல் 23/5/2026 சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்கணும், என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் நிதானம் செலுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சன்னஸ்ட்ரோ நேயர்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் பேசியிருந்தோம். இந்த 2026 ஜூன் மாதத்தில் நடக்க போகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக கொடுத்தோம். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. நல்லா நிறைய கால்ஸ் வந்துச்சு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவலில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரஷ்யாவிலேருந்து 2 கால், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியாவில் நிறையா கால்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வார பலன் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம சன்னஸ்ட்ரோ உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த வாரத்திலேருந்து உங்களை சந்திக்க போகிறேன். வாரம் வாரம் கொண்டாட்டம் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம சொல்கிறத மட்டும் கிரகங்கள் ரீதியாக எந்தெந்த நாட்களில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறனோ, ஸோ அந்தந்த நாட்களில் மட்டும் அந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருந்தால் போதும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வார பலன் பேசுகிறோம். ஓகே, இந்த வார பலனில் கிரகங்களுடைய அடிப்படை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் இந்த வார தொடக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் புதனும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்தில் ஒன்று போல அமர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தன்னுடைய பயணத்தை சந்திர பகவான் தொடங்குகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து 3ஆம் இடத்துல, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. நம்முடைய சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து நம்மளுடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் சனி பகவானும் நம்ம மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தொடக்கத்தில். சரி, இப்போ சனிக்கிழமை முடியும் போது எந்த கிரகமாவது மாறுதானா சந்திர பகவான் மட்டும்தான் மாறும். நம்முடைய சந்திர பகவான் தான் நாட்கிழமாச்சு. அவர் தான் ஒரு 2.5 நாளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவார், ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஜம்மணி ஓடிக்கிட்டே இருப்பார். அதிகமாக மன ஓட்டம் ஓடுது, சந்திரன் இருந்தால் தான் ஓடும். என்னால் ஒரு விஷயத்த நிலையாக சிந்திக்க முடியல அப்படின்னா அவங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்காருன்னு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய சந்திர பகவான் சனிக்கிழமை எந்த ராசியில் இருப்பாருன்னா, அதாவது 23/5/2026 சனிக்கிழமையில் அவர் எந்த ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை கொண்டு போய் இருப்பாருன்னா நம்முடைய சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் சந்திர பகவானுடைய செயல்பாடு இருக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களே, எதையும் துணிச்சலுடன் தைரியத்துடன் செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சும்மாடியே ஸ்லோவாலாம் இருக்க மாட்டீங்க. வேகம் விவேகம் என்பது உங்களுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதியே இந்த வாரம் தொடக்கத்திலேயே ராசியிலேயே அமர்ந்திருக்க. செவ்வாய் ராசியில் அமர்ந்துட்டா யாராலையும் உங்களை கையில் பிடிக்க முடியாது. இவ்வளவு நாட்களாக யாரெல்லாம் உங்களை பாடா படுத்துனாங்களோ, உங்களால் எது முடியாதுன்னு டார்கெட் பண்ணாங்களோ, ஸோ அவங்கள்ட்ட நீ முடிச்சு கிடப்பது. ஏன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக. ஸோ அதே போல் நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம், பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சேன் சார், அந்த பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிற பணம் உங்கள் கையில் வந்து சேரும் என்பது உண்மை. அதே போல்
அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல மாற்றம். மேசராசிக்காரங்களாம் யார் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வாரம் யோகமான வாரம், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரவு வரும். அதான் உண்மை. இந்த வாரம் மட்டும் கையில் பணம் இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா தன வரவுகள் நீங்கள் கொடுத்து வச்சது, நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க. ஐயோ பணம் வர மாட்டேங்கிங்க, கொடுத்த பணம் வரல, கேட்க போனால் கோவப்படுறாங்க, நானும் எவ்வளவோ பொறுமையாக போகிறேன், ஸோ என்னால் அதை என்ன சொல்லணும்னா அதை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்தால் கவலையப்படாதீங்க. இந்த வட்டம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக மேசராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் இருக்கனால இந்த உடனே கோவப்பட்டு போகிறது, மற்றவங்க பிரச்சனைக்கு உடனே போய் தலையிடுறது, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்களுக்கான ஒரு இயக்கம், உங்களுக்கான செயல்பாடு, உங்களுக்கான வேகம், இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வாரத்தை பயன்படுத்துங்க. ஸோ மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு போய் தெரிகிறது, மற்றவங்களுக்காக ஓடோடி போய் உழைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லைங்க அது எப்படிங்க, எங்கள் ரத்தத்திலே ஊர்னதுங்க, யாருக்கு பிரச்சனை நாங்கள் ஓடோடி போய் வேலை தான் பார்ப்போம் அப்படிங்கிறதே நாங்களும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும், வேறு வழியெல்லாம் பண்ணிடுறோம், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக மேசராசிக்காரங்க பணம் இல்லைன்னு சொல்கிறீங்கனாலே நீங்கள் யாரோடைய பிரச்சனையாக போய் தலையிட்டுருக்கீங்க, தலையிட்டனால உங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனையை சந்திக்கிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் பொதுவாக இந்த வாரத்தில் கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் அவசரப்படாமல் உங்கள் சார்ந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அற்புதமான வாரம், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மேசராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் வலிமையாக இருக்க போகுது என்பதுதான் உண்மை. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த 2 நாளும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்தனை வேறு லெவலில் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் சிந்திக்கிறத யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் அற்புதமாக சிந்திப்பீங்க. ஸோ இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக ஓவர் திங்கிங் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும். ஸோ இந்த 2 நாள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடன், திங்கக்கிழமை காலை எழுந்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிட்டாலும் சரி, அல்லது உங்களுடைய வீட்டில் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம், இந்த 2ல் ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கோங்களேன். ஏன்னா சில பேருக்கு அரை மணி நேரம் எடுக்க முடியாது, ஓகேவா. ஸோ அப்போ அட்லீஸ்ட் 10 நிமிஷமாச்சும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி மனசை அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள், மனதை ஒருநிலைப்படுத்து. ஸோ ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் இயக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே நீங்கள் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாள் மட்டும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருப்பீங்க. உங்களுடைய எல்லா விதமான முன்னேற்றம், உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, ஸோ உங்கள் மேலே அன்பு காட்ட மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் ஏதேனும் இருந்தால் அது சரியாகக்கூடிய இந்த வாரம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தேவையான வரவுகள் கண்டிப்பாக வந்துடும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க போது. ஸோ இதில் பெஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய மனசில் ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆசைங்க சார் அப்படிங்கிற விஷயம் இந்த கிரகங்களுடைய அமைப்பு, கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக
இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ ரிஷபராசிக்காரங்க மனசில் என்ன ஆசை வச்சுருக்கீங்களோ அதை என்ன பண்ணலாம், நீங்கள் மெடிடேஷன் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் போதே அதை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அதை என்ன பண்ணலாம், மேன்மை அடைவதற்கு என்ன பண்ணலாம், நீங்கள் மனசார வேண்டுதல்லையும் அதை வைக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திங்கட்கிழமை இருந்து உங்கள் ஸ்டெப்பு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. முடிஞ்ச அளவு உங்களை விட்டு போன உறவுகள் எந்தெந்த உறவுகளோ அந்த உறவுகள் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது குறையக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உறுதியாக உண்டு அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நைட்டு மட்டும் வேகமாக தூங்கும். சும்மா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பழசெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணுங்கள், மூட்டை கட்டி போடுற மாதிரி பழசெல்லாம் மூட்டை கட்டி போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்கள் மனசில் உள்ள பழைய விஷயங்கள், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு செயல்பாடுகளை இயக்க ஆரம்பித்தா இந்த வாரம் ரிஷபராசிக்கு உரிய ஒரு அற்புதமான வாரமாக உறுதியாக இருக்கும் என்பது உண்மை. மிதுன ராசி என்பது, மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் மூலமாக நிறைய மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உண்டு. சில மிதுன ராசிக்காரங்களாம் புதிய வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் வாங்க, உங்களுடைய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு செயல்பாடு கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதே போல் தொழிலில் கொஞ்சம் போட்டி நிறைய இருக்கு இல்லையா, உங்கள் தொழிலில் உள்ள போட்டிகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாங்க இந்த வாரம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்கள் கூட பழகினவங்களே உங்களுக்கு போட்டியாளர் இருப்பாங்க. மிதுன ராசிக்கு எதிரி யாருமே கிடையாது, கூட இருக்கவங்க தான். பொதுவாகவே உங்கள் கூட யார் ரொம்ப உங்கள் மேலே பாசம் காட்டணும், யார் உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுறாங்களோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க தான் உங்கள் கூட உங்களுடைய லைஃப்பில் நிறைய தடுமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க, நிறைய போராட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையை கொடுத்தாங்க, நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஒரு என்ன சொல்லணும், என்னால் உணரக்கூட முடியலை, இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற நபர் உங்கள் மனசை இன்னும் உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க காயப்படுத்துனது உங்கள் மனசுலேருந்து இன்னும் ஆறலை அப்படின்னா, உறுதியாக இந்த வாரத்தின் தொடக்கத்திலிருந்தே அவர்களுடைய தவறுகளை என்ன செய்வாங்க, ஒப்புக்கொண்டு முடிந்தளவு உங்கள் சுயஜாதம் வலிமையாக இருந்தால் அவங்களே உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பிக்கக்கூடிய வாய்ப்புனா கிரகங்கள் சூப்பராக கொடுக்குது. அதே போல் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்க. இவ்வளோ நாட்களாக போராடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டம் விலக போகுது. இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே வேலையில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா மற்றவங்களாம் 2 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்காங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் 10 மணி நேரம் இப்போ வேலை பார்க்க. சில மிதுன ராசியாங்களாம், சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் ஆஃபீஸில் தான் சார் இருக்கேன், ஸோ ஆனால் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ கவலையே பார்த்து உங்களுடைய அழுத்தம், உங்களுடைய போராட்டம் எல்லாமே இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கும். சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும்னு இருக்கீங்களோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுடைய டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தால் டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்துலேருந்து சனிக்கிழமை வரையும் என்னென்ன வேலைகள் செய்யணும், இந்தந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறதிகள் கொஞ்சம் அதிகமாக, ஓவர் ஆஃப் திங்கிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மறதிகள் உங்களுக்கு அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நினைச்ச விஷயத்த முடிக்க முடியும், சில நேரத்தில் மறந்துடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டைரியிலையோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில்
நீங்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. கடகராசி அன்பர்கள், காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது மிகப்பெரிய அற்புதமான இடங்கள். எல்லார் மேலேயும் அன்பு. இந்த கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டு. கூட பிறந்த உறவுகளுக்காக தியாகம் செய்யும். பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக எவ்வளோ நாள் விட்டு கொடுத்து. அதுவும் கடகராசிக்காரங்க ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா, அந்த லவ்வர்ஸ் கொடுத்து வச்சவங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கடகராசிக்காரங்க லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க தேவை. இவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. வேலைக்கு போகல, நான் என் காசை கொடுக்க நீ கஷ்டப்படாத. சாப்பிடணும்னு நினைக்கேன், நான் என் சாப்பாடை கொடுக்க நீ கஷ்டப்படாத அப்படின்னு தன்னிடம் இருப்பதை எல்லாவற்றையும் தானம் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பான பண்பு, இயல்பான குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஸோ இப்படி தியாகம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலமாக மிகப்பெரிய தியாகி என்ற ஒரு பட்டத்தை தான் வாங்கி வச்சுக்கீங்க. வேறு எதையும் நீங்கள் சேர்த்து வைக்கலை, எதையும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் அடையக்கூடிய பாக்கியமும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்களை ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகுதுன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுக்கு மிக பிடித்த வீடான ரிஷப ராசியில் உச்ச வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த வாரம் தொடக்கத்தில். ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு விஷயமும் அப்படி சொடக்கு போட்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை யார் யாரெல்லாம் பாசத்தில் கட்டி போட்டாங்களோ, யார் யாரெல்லாம் போலியான வேஷத்தில் கட்டி போட்டாங்களோ, அத்தனை அன்பர்களுக்கும் அத்தனை விதமான கூட இருந்த ஒரு குளிப்பறிச்ச நபர்களுக்கும் பாடத்தை புகட்டக்கூடிய அன்பினால் பாடத்தை சில கடகராசிக்காரங்க செயல்படுத்தலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நீ செஞ்ச உனக்கான இதுதான் வினை அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்ற வேகத்தின் அடிப்படையில் கூட என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பாடு நீங்கள் செயல்படுத்த முடியும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி யார் கூட சேர்ந்திருக்காருன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்போ உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே மிகப்பெரிய வெற்றி உண்டு. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே இவ்வளோ நாட்கள் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமைக்குள்ள நீங்கள் நிறைய விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யோசிச்சு வச்சேன் சார், இதை நடத்தணும்னு நினச்சேன், அதை நடத்தி முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. துணிச்சலாக செயல்படுவீங்க. சும்மா அப்படியே ஸ்லோவாக இருக்க மாட்டீங்க. அப்படி வேகத்தின் தன்மையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்குது. அதே போல் புதிய புதிய விஐபிலாம் உங்கள்கிட்ட அறிமுகமாவாங்க. ஸோ நீங்கள் சில நேரத்தில் அவங்ககிட்ட போய் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டாகும். சார் மினிஸ்டரை பார்த்தேன், சார் நான் ஒரு நடிகரை பார்த்தேன், சார் எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச என்னுடைய ஆசிரியரை பார்த்தேன். ஸோ இப்படிலாம் நீங்கள் இந்த அடுத்த வாரத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் மாற்றத்தை எதிர்பார்த்து போகக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பதற்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம். ஸோ யார்ட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கான அற்புதமான வாரமாக இருக்கும் என்பது உண்மை உண்மை உண்மை. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அப்போ நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னா, வேலையில் மிகப்பெரிய மாற்றம். வேலையில் இப்போ ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அந்த அழுத்தம் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடக்கத்திலிருந்தே எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் அதிகமான லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு லைஃப் ஸ்டைலில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, என்னையை பொறுத்தளவு இந்த வார பலன் அப்படிங்கிறது ஓகே தான். நம்ம சிம்மராசிக்காரங்க ஒரு மே மாதம் 2025 நீங்கள் மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்கீங்க. மனசு விட்டு உங்களால் சொல்ல முடியலை. அவ்வளோ தூரம் ஒரு டிப்ரெஷன், போராட்டங்கள், அவ்வளோ தூரம் எதை எடுத்தாலும் தடை தடை தடை, மனசு வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய அழுத்தத்தை சந்திச்சு. ஸோ அந்த அழுத்தத்துக்கு விடை வேணும், அந்த அழுத்தத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு
இந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு மாற்றம். பரவாயில்ல சார், போன வாரம் ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன், நான் சொல்லக்கூட முடியல, எதையும் வெளிப்படையாக பேச முடியல, அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்தேன், இந்த வாரம் பரவாயில்ல சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. உண்மையிலேயே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வரை ஓரளவுக்கு வேகம் இருக்கும். ஸோ ஆனால் வெள்ளிக்கிழமையிலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஸ்லோவாகும். சனிக்கிழமை ரொம்ப நிதானமாக யோசிப்பீங்க. சந்திரன் ராசிக்குள்ளே வந்துடுவார்ல, ஸோ அப்படியே யோசிப்பீங்க, இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் என்ன ஆகும் தெரியலையே. ஸோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள், ஏன்னா சந்திரனோட கேதுவும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ மேக்சிமம் வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் யோசிக்காமல் அப்படி 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 அப்படியே செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கு. உங்கள் மனசு உள் மனசு சரின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் தாராளமாக செய்யணும். ஓகேவா? அதனால் மற்றவங்கள்ட்ட ஐடியா கேட்க வேண்டாம். அதே இது வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே அல்லது சனிக்கிழமை ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி வந்து ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு செவி சாய்க்கவே கூடாது. நீங்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணும், நிறைய மாற்றங்களை கொடுக்கும். சில சிம்மராசிக்காரங்களாம் மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கீங்கிறது தெரியுது. ஸோ இருந்தாலும் இந்த கேது கடந்துட்டாலும் அந்த மன அழுத்தம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விலகும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாருமே உத்து கவனிச்சிருக்காங்க. அது என்ன சொல்லுவோம்னா, எப்படா இவன் கீழே விழுவான், எப்படா நம்ம அதில் வந்து சவாரி ஏறி பயணிக்கலான்னு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் உள் மனசு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செய்யுங்க. வேறு யார்கிட்டையும் ஐடியா கேட்டிங்கன்னா உங்களை திரும்பி லாக் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களே லாக் பண்ணிவிட்டு அவங்களே சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா, என்னம்மா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாமான்னு சொல்லி உங்கள் மேலே பழிய போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது என்பது உண்மை. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படியே பட்டே கிளப்ப போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அதான் என்ன சொல்லலாம், சூடானா தாங்க மாட்டான் அப்படிமா பார்த்தீங்களா, நம்ம தனுஷ் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவன் நாட்கள் அப்படியே பொறுமையாக நிதானமாக சர்ரா விட்டுங்கடா எனக்கும் ஒரு காலம் வரும்டா அப்போ நீங்கள் காத்துக்கிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த அற்புதமான வாரம் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வலிமையாக உட்காந்துருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறையா பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியின்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தவங்களும் செயல்பாடுகளுமே செய்கிறோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை வருது, சில பேருக்கு போராட்டம் வருது, சில பேருக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வெற்றி வரும். ஸோ ஆனால் இந்த வாரத்தில் தடை இல்லாத வெற்றி யாருக்கு வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு தான். கன்னிராசிக்காரங்களுக்கு கிரக நிலையில் சூப்பரான ஒரு பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் நடத்தி முடிக்க போகிறீங்க. அற்புதமான மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் கன்னிராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நகை, அதே போல் பொருட்கள், அதே போல் ஆடைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் சார்ந்த விஷயங்கள் அப்படி நீங்கள் இதை ரொம்ப விரும்புகிறேன் சார், இதை வாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயத்தை என்ன பண்ண போகிறீங்க, வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்திலேருந்தே சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் உண்டு.
இந்த வீடியோ பார்க்கும்போது, சார் நான் இப்போ தான் சார் என் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தேன். 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட குலதெய்வம் கனவுல வந்துச்சு. இல்ல இன்னைக்கு தான் என்னுடைய குலதெய்வத்துடைய அருள் எனக்கு கிடைச்சிச்சு. அப்படின்னு நினைக்கிற கன்னி ராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உறுதியாக நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். ஓகேவா? சார் நான் இது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் கோயிலுக்கு போகலாமா நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படின்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்? உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை போட்டு போற்றி போற்றின்னு போடுங்க. உறுதியாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதமும் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வார தொடக்கத்திலேருந்தே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மகிழ்ச்சிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொருளாதாரத்தில் வெற்றியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே என்ன பண்ண போகுது? கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது என்பது உண்மை. ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, பெரியவர்களிடம், அதாவது உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் அன்பாக பணிவாக நடந்துக்கணும். ஓகேவா? ஏன்னா அவங்க சில நேரத்தில் உங்களை வார்த்தைகளாக ஏதாவது திட்டாங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லாக் பண்ணும். நீங்கள் எப்பயுமே எல்லாத்தையும் அன்பாக இருப்பீங்க, பணிவாக இருப்பீங்க. ஸோ இந்த வாரம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். அவங்களுக்காக மெனக்கிடணும்னு சொல்லுவோம்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். உங்களுடைய குருநாதருடைய ஆசீர்வாதம் வாங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது உண்மை. துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு என்ன சொல்லணும்னா, ஆரம்பம் ஒரு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ரொம்ப அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். உங்கள் ராசியின் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் 2 நாட்கள் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சார் நீங்கள் ஞாயிறு திங்களும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எந்த வேலை பார்த்தாலும் பொறுமையாக வேலை பார்க்கணும். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் முடிவெடுங்க. வேகமாக செஞ்சுட்டு மாட்டிக்கிறக்கூடாது. நீங்கள் நல்லது செய்ய போய் அது போய் உங்களுக்கு வந்து வில்லங்கமாக அமைஞ்சிடும். எப்போதுமே துலாம் ராசிக்காரங்க ஒரு விஷயம் செய்யும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்களுடைய அதாவது ஆப்போசிட் பார்ட்டு அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம், அவங்க ஒரு சிறப்பாக இருக்கணுங்கிறத ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப அதிகமாக மெனக்கிடுவீங்க. ஆனால் அந்த மெனக்கிட்டுமே அதில் ஒரு பயனும் இருக்காது. நீங்கள் கடைசி நீங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. சாதாரண கூட வந்த ஒரு ஆள் மேலே போய் என்ன பண்ணுவாங்க? அவங்கள சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் வந்தனால தான், அண்ணே நீங்கள் வந்தனால தான், அவங்க செஞ்சாங்க, ஆனால் நீங்கள் வந்தனால தான் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து அந்த அந்த பரிசை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, அதாவது 17/5/2026 18/5/2026 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அற்புதத்தின் தன்மையில் செயல்படக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. எந்த புதிய முயற்சி எடுக்கிறாலும் தாராளமாக எடுக்கலாம். எப்போ இருந்து எடுக்கலாம்? செவ்வாய்க்கிழமையிலேருந்து எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து உங்களுக்கே ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். அது ஒரு 2 நாளாக நம்மளை ஏதோ அமுக்கி வச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த அமுக்கி வைக்கிறது அப்படின்னா ஒரு, அதாவது இவ்வளோதான் வெயிட்டு தாங்க முடியும் ஒரு மூளை அப்படின்னா, நம்மளுடைய சிந்தனைகள் இவ்வளோதான் தாங்கும்னா நமக்கு இவ்வளோ சிந்தனைகளை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதை ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்ல, இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சவன் என்ன ஆகும், அதாவது இதாகும், ஓவர் திங்கிங்கில் கொண்டு போய் லாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் நிதானமாக போங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை நிதானமே தேவையில்லை. அப்படியே கட 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 கடன்னு பிடிச்சி போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால்
இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இரட்டிப்பான லாபங்கள் உண்டு. சார் நான் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு 10,000 எதிர்பார்க்கேன். என் பிஸ்னஸ் அந்த 10,000 லாபத்துக்குரிய தன்மையில் உள்ள பிஸ்னஸ் தான் கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக அது 20,000 கிடைக்கக்கூடிய அளவுக்கு கஸ்டமருடைய ஒரு செயல்பாடு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலேருந்தே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் இந்த 5 நாட்களுக்குள்ளே குறைஞ்சது உங்களுடைய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு பொருளாதாரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புலாம் செவ்வாய்க்கிழமையில சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் அதே போல் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த வாரம் விரயங்களை குறைத்து துன்பங்களை தகத்தெறிஞ்சு துலாம் ராசிக்காரங்க வெற்றி பெற போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களை அறியாமே ஒரு உற்சாகம் ஏற்படும். என்னடா நம்மளே ஒரு மாதிரியா ஸ்டைலை மாற்றிக்கிட்டோமே, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை அறியாமையே உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் இயக்குவீங்க. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் தான் உங்களுடைய உண்மையான செயல்பாடு, உங்களுடைய உண்மையான உணர்வுகளை, உண்மையான விஷயங்களை உங்கள் கூட இருக்கவங்களும் உணர போகிறாங்க, நீங்களே ஃபஸ்ட்டு உணர போகிறீங்க. நமக்கு பலபடியும் வேகம் வந்துருச்சோ, நமக்கு இப்போ பலபடியும் ஒரு தெம்பு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா உறுதியாக இந்த வாரம் படிப்படியாக அடைச்சிடுங்க. புதியதாக கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, புதுசாக கடன் வாங்கி இது முயற்சி எடுக்கக்கூடாது. அதே போல் கடன் அடைக்க போனீங்கன்னா உங்களுடைய ஜிபேலேருந்து அனுப்புகிறீங்கன்னா அவங்க நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுறது, அவங்களுடைய ஸ்கேனர் கரெக்டாக ஸ்கேன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் பணம் போடுறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்பர் டைப் பண்ணி போடுவீங்க. ஸோ சம்டைம் என்ன ஆகுன்னா நம்பர் மாற்றி போயிடும். அப்போ அவங்க வாங்கவே இல்லைம்பாங்க, நீங்கள் கொடுத்துட்டேம்பீங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு முரண்பாடான கருத்துக்கள்லாம் வரக்கூடிய நிலைமை வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் கரெக்டான நம்பர் தான் போடுறோமா, கரெக்டாக தான் ஸ்கேன் பண்ணுறோமா அப்படிலாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையிலேருந்து உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். செவ்வாய் புதன் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவீங்க. அதுக்கு அடுத்து வியாழக்கிழமையிலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஒரு தனித்துவம் தெரியும். உங்களை கூட்டு வச்சு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த வியாழக்கிழமையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது குறையக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் உறுதியாக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருப்பதுனால கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிங்க, அவசரப்படாதீங்க. முடிஞ்சால் அந்த 2 நாளும் விநாயகரை போய் பார்த்து வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா விதமான வினைகளையும் தகத்தெறிஞ்சு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக, அற்புதமான வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த நம்ம சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, தகடு 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 அப்படின்னு, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அதில் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. நீங்கள் என்ன விஷயங்களை யோசித்து செய்கிறீங்களோ அதில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அப்படியே நேக்காக கொண்டு போயிட்டே இருப்பீங்க. எப்போ வரையும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை வரையும் கிட்டத்தட்ட அந்த 4 நாட்களில் நீங்கள் பக்காவாக பிளான் போடுவீங்க, பக்காவாக செயல்படுவீங்க. எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும்
அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு செயல்பாடு நல்லா இருக்குது. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வரையும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாட்களும் தன வரவுகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயாவது ஒரு பணம் வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஸோ அல்லது கொடுத்து வச்ச பணம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு இந்த வாரத்தில் தான் குடும்ப உறவுகள் உங்கள் மேலே அதிக அக்கறை காட்டும். உங்கள் மேலே புரிதலுடன் செயல்படுவாங்க. நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உணர்வுபூர்வமான அன்பின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உண்டு. ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தோழி, தோழன், தோழி என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பை அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ இவ்வளோ நன்மைகள் நடக்கல. ஸோ நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எந்தெந்த நாட்களில் கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வியாழன், வெள்ளி இந்த 2 நாளும் தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அல்லது யாருடைய விஷயத்திலேயாவது தலையிடுறது, யாருக்காக உட்காந்து அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்து நீங்களே வாண்டடாக போய் மாட்டிக்கிறது. ஸோ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமும் ஏற்படும். ஸோ அப்போ நிதானமாக செயல்படணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரும். ஸோ சில தனுசு ராசிக்காரங்க அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. அம்மா சொன்ன போதியா, அம்மா தான் என் உலகம் அப்படின்னு ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், நான் எந்த பக்கம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் 2 நாள் மட்டும் என்ன பண்ணுங்க, அம்மா சார்ந்த விஷயங்கள், அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்படாமல், கொஞ்சம் உணர்ச்சிப்படாமல் நிதானமாக யோசிங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகங்கள் உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆளுமை கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் பண்ணி விட்டுருவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நம்பினேன் சார், நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு பல தனுசு ராசிக்காரங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பொதுவாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த அக்கறை அது வந்து அம்மா மேலே ரொம்ப வச்சுருப்பீங்க. ஸோ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளை இருக்காங்க அப்படின்னா தனுசு ராசி பிள்ளை அம்மா மேலே உயிரே கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. அம்மாக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் சார் என்னை மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, என்னை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ எனக்கு இதான் சார் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கவலைப்படாதீங்க. உறுதியாக அந்த மன அழுத்தம் படிப்படியாக மாறுவதற்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உண்டு என்பது உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. யாரோடைய விஷயங்களையும் மைண்டில் ஏற்றிக்கிறே கூடாது. உங்களுக்கான வாரம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தணும்னு உள் மனசுக்குள்ள எண்ணி யோசிச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே அற்புதமாக செயல்படுங்க. ஏங்க 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் போராடின போராட்டம், நீங்கள் யாரை ரொம்ப நேசிச்சிங்களோ, யாரை உயிர்க்குயிராக காதலிச்சிங்களோ, யாரை உயிராகவே மதிச்சிங்களோ அத்தனை பேருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இடி மேலே இடி விழுந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ என்னப்பா இது எவ்வளோ போராட்டமாக இருக்குது, ரொம்ப அழுத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக அந்த அழுத்தம் குறைய போகுது. கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்க போகுது. இப்போ தான் நீங்களாக இருக்க போகிறீங்க, உங்களுக்காக இயங்க போகிறீங்க. உங்களுடைய பிரகாசமான ஒளி ஒரு செயல்பாடு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை. ஸோ சில மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கேங்கிறவங்க குடும்பத்தோடு சேருவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமே இல்லை சார், நான் என்னுடைய கணவருக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறேன், ஸோ அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கார் சார், எப்படியா புரிஞ்சுக்கிடுவாரா, பாசம் காட்டுவாரா
அப்படிலாம் நினைக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை அப்படியே மாறும். அப்பாடி கொஞ்சம் பாசம் காட்டுறாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை கொண்டு வந்துடுவீங்க. அதாவது உங்களை மட்டும் தான் எல்லாருமே ஈஸியாக மாற்றிடுவாங்க. நீங்கள் அவ்வளோ கோபமாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை ஒரு அன்பாக பேசுகிறது, அல்லது 4 வார்த்தை கொஞ்சம் அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுனா உங்களுடைய கோபம் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. தேடுவீங்க, ஐயோ நான் கோபமாக இருந்தேனே, ஐயோ நான் கோபமாக இருந்தேன், எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கிரகநிலை எப்போதுமே வந்து இரக்கத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்து. அது மகரனாலே இரக்கத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வாரத்தில் நிறைய மாற்றங்களை, நிறைய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடு உண்டு. உங்களுடைய வேகமும் உங்களுடைய விவேகமும் உங்களை செயல்படுத்த போகுது என்பது உண்மை. மகர ராசி என்பர்கள் சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் உறுதியாக அதற்கான முயற்சி எடுக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் உறுதியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு சனிக்கிழமையிலேருந்து, ஏன்னா சனிக்கிழமை வரையும் தான் நம்ம வார பலன் சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை வரையும் சூப்பராக செயல்படலாம். சனிக்கிழமை கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். காலையில் எழுந்து சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு, ஐயா நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் நேராக போய் விநாயகரை பார்த்து விநாயகரை மனசார வேண்டிட்டு நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் எவ்வளோ பெரிய கிரகங்களுடைய அமைப்பில் பாதிப்பு இருந்தாலும், அதாவது என்ன சொல்லுவோம்னா மலை போல உள்ளது கடுகு போல மாறும் அப்படிமா பார்த்தீங்களா பிரச்சனை. ஸோ அது வழிபாடு மூலமாகவே உங்களால் செயல்படுத்த முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக இருக்க போகுது. டாப் லிஸ்ட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கன்னி ராசிக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்க போகிற எல்லா விதமான விஷயங்களையும் வேகத்தில் இயங்க போறீங்க. அப்படியே யாராச்சும் உங்களை நிறுத்தியா கொஞ்சம் பையா போயா, நீ கொஞ்சம் ஓரமாக போயா சொல்லி போயிட்டே இருக்கு. ஏன்னா வண்டி வாகனத்தில் பையா போகணும், ஓகே தான். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அடி, நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலைகள் அதெல்லாம் ரொம்ப சொல்லி மாளாது. இன்னும் போய்கிட்டு உங்களை குத்த குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்கிறக்காண்டி உங்களை அமுக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா பால் என்ன பண்ணும், தண்ணிக்குள்ளே அமுங்கும். ஒரு லிமிட்டை தாண்டி என்ன பண்ணும், அந்த பால் பறந்து மேலே ஏறிச்சுன்னா ஒரு ஆளால் அசைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகளை காணும். கடன் பிரச்சனை மீண்டு வருவீங்க, வேலை சார்ந்த பிரச்சனை மீண்டு வருவீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கு, ஏதேனும் சில அழுத்தங்கள் இருக்குன்னா அதை விட்டு அப்படியே கடந்து வந்து அப்பாடி நிம்மதியாக இருக்கம்பா, இந்த வாரம் தான்யா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. கும்பராசி பெண்கள் தனக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவது, தனக்கு பிடித்தமான செயல்பாடுகளை செய்வது, உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் போன வாரத்தை விட போன வாரம் அல்லது போன மாதம் ஏற்பட்ட மன அழுத்தத்தை விட்டு கடந்து வர போகிறீங்க. அதே போல் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே படிப்படியாக இந்த வாரத்துக்கு குறையும். ஸோ இதை செய்வோமா, அதை செய்வோமா, அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமான்னு உங்களை எதையும் செய்ய விடாமல் சிந்திக்க வச்சு பேட்ரி எப்படி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்து மறுபடியும் பேட்ரி டீம் ப்ரோமோஷன் ஆகுதோ அதே மாதிரி உங்களை ப்ரோமோஷன் ஆக்குவதற்கு எவ்வளோ முயற்சி எடுப்பாங்க, எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணுவாங்க. எல்லா விதமான சூழ்ச்சியும், எல்லா விதமான எதிர்ப்பு அலைகளையும் தகர்த்தெறிந்து தனி ஆளாக நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீங்கிறத நீங்களே உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் போது இந்த வட்டம்தான் உங்களுடைய கணவர் உங்கள் மேலே முழுமையான அன்பு, முழுமையான பாசத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை.
ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் எந்த முயற்சி எடுத்தாலும் அப்படியே பொறுமையாக அப்படியே மனசுக்குள்ளே வச்சு அதை வெளிப்படையாக சொல்லாமல் நிதானமாக பண்ணிங்கன்னா வெற்றி தான். ஸோ அது பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னு இதையா சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு படியை தான் தாண்டிப்பீங்க. ஒரு கல் தட்டு. சில பேர் சொல்லி முடிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம் இருப்பீங்க, வேணே வந்து உங்க மேலே இடிப்பாங்க. இடிச்சுட்டு அவங்க உங்கள்கிட்டயே உங்களுப்பாங்க, சாரி கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படிலாம் நிறைய கும்பராசிக்காரங்க அனுபவப்பட்டிருப்பீங்க இல்லையா? சார் எனக்கே தெரியும் சார், அவன் வந்து என்னை இடிச்சது அவன் மேலே தான் தப்புன்னு, இருந்தாலும் நான் எதுக்கு வம்புக்குன்னு வம்பு தும்புன்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பேன். இதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 மாதத்துலேயே சார் நிறைய பேர் வண்டியை நம்ம வண்டியை இடிக்கிற மாதிரியே வராங்க சார், பயமாக இருக்குது சார், நான் வண்டி ஓட்டாமல் பஸ்ஸில் போகிறேன் சார், காரில் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலை உருவாயிருக்கும். ஸோ அந்த நிலை மாறக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உண்டு. ஸோ நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற்று மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம், பொறுமையின் சிகரமாக செயல்படக்கூடிய பாக்கியம் கும்பராசிக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மீன ராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இந்த வாரத்தில் பல மீன ராசிக்காரங்க மீண்டு வந்துட்டேன்ப்பா, ஓரளவுக்கு நான் கடனை விட்டு வெளியே வந்துட்டேன், ஓரளவுக்கு நான் பிரச்சனையை விட்டு வெளியே வந்துட்டேன், ஓரளவுக்கு என்னுடைய மனதில் உள்ள அழுத்தத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ரீதியாக உறுதியாக ஏற்பட போகுது. ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்க போராட்டம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு வலி, வேதனை எல்லாமே படிப்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பத்திலிருந்தே சனிக்கிழமைக்குள்ள சங்கடங்களை போக்கி தரும் சனி பகவானால் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க. ஏங்க சனி பகவான் சங்கடத்தை போக்கி தருவான்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசியில் தானே ராசியில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்த மற்றும் 12ஆம் இடத்த சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிறைய அழுத்தத்தை கொடுத்தார்ல, நிறைய போராட்டத்தை கொடுத்தார்ல. சில கன்னிராசிக்காரங்கலாம் எப்படி கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மீனராசி என்பதை நீங்களும் மீளா கடனில் போய் மாட்டிக்கிட்டு, நீங்கள் வேணே கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக வாங்கி பார்ப்போமேன்னு வாங்கி பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்னென்னா வாங்கி பார்த்தப்ப தான் தெரியும் அது கடன் கிடையாது, உங்களுக்கு தோண்டப்பட்ட பெரிய ஒரு பாதாள குழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் தான் படிப்படியாக மீண்டு வரப்படும். உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போல் நம்மளுடைய மீனராசிக்காரங்க அதாவது யாராச்சும் தங்க நகையை போய் அடகு வச்சுருக்கீங்க, பேங்கில் அடகு வச்சுருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு தனியார் நபர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பணம் வந்துட்டால் நகையை திருப்பிடலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நகையை திருப்பிடுவீங்க. சில மீனராசிக்காரங்களாம் சார் எப்பயாச்சும் ஒரு தங்கம் மோதிரம் வாங்கணும் சார், தங்கமாக செயின் வாங்கணும் சார். ஸோ அப்படி நினைக்கிற மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உண்டாகும். ஸோ உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, உங்களுடைய வேலையில் பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க, வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டு. உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க, உங்களுக்கான அக்கறை காட்ட போகிறாங்க. இந்த வாரத்தில்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உறுதியாக நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அசால்ட்டாக ஒரு உயர்ந்த பதவிக்கு போகிறது. இவனால் ரொம்ப ஆர்டர் பண்ணிங்க, எப்படியாவது அந்த வேலை வாங்கலாம், எப்படியாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம் சொல்லி முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் பல தடைகள், பல இன்னல்கள், உங்கள் கூட உள்ள உங்களுடைய உறுப்பினர்களே, உங்கள் கூட உள்ள உறவுகளை என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி சாமியெல்லாம் வேண்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் தகர்த்தெறிஞ்சு நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த வாரம். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கவனமாக, நம்முடைய மீனராசிக்காரங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா
புதிதாக கடன் வாங்கக்கூடாது. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் நேரத்தில் லாங் டிரைவ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக போகணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி, மனமகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களை வெற்றி. மீன ராசி இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே மகா வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம வந்து கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமாங்கிற பல யோசனைகள் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வழிபாடு செஞ்சால் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன முன்னேற்றங்கள் வருங்கிறத தெளிவாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணோம், நம்ம எப்படிலாம் இன்னும் வார பலனில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஸோ நான் எப்படிலாம் பேசலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்கள் மூலமாக சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருக்கும், உங்கள் மனசு டச் பண்ணியிருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ மேபி எனி ஒன் ஆப்ஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் கூட போட்டு விடுங்க. உங்களுடைய அன்பான ஒரு என்ன சொல்கிறேன்னா கமெண்ட்ஸ் கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் நம்முடைய சன் ஸ்டோர் நேயர்களுக்கு அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.